நேற்றுலேருந்து இதை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டுருக்குறேன். கொஞ்சம் தேவையில்லாதெல்லாம் கழிச்சு கட்டிட்டு இப்படி வச்சுருக்கிறேன். அந்த பக்கம் ஆப்பிள் மாதிரி இருக்கிறது மீஷோவில் வாங்கினது. வாங்கும் போதே 2 உடஞ்சி தான் வந்தது. சரின்னு ரிட்டன் போடலை. இது வந்து இந்த நியூட்ரி சாய்ஸ்ன்ட்டு கொடுத்தது. நான் வாங்கலை. நான் ஒரு பக்கம் குடியிருக்கும் போது ஒரு அம்மா வாங்கியிருந்தாங்க. அவங்க கொடுத்தாங்க. 6 டப்பா கொடுத்தாங்க. இன்னும் கூட தரேனாங்க. நான் தான் வேணாங்கன்ட்டேன். அப்புறம் பார்த்தா இதில் போட்டு வச்சா கெடாமல் நல்லா இருக்குது. அப்புறம் இது அப்பப்போ எங்கேயாவது போகிறப்பெல்லாம் வாங்குகிற டப்பா. இது ஒன்று அது ஒன்று, மாடலுக்கு ஒன்று ஒன்று வாங்குறது. இது வந்து டீ தூள் வந்ததுன்னு நினைக்கிறேன். எதையுமே விட்டு வைக்கிறதில்ல. இதுவும் ஒன்று, இந்த பச்சை பயிர் இருக்கிறது வாங்கினது. அந்த மஞ்சள் இது பிஸ்கட்டுக்கு கொடுத்தது. இதெல்லாம் இப்படி வாங்கினது. நெய் டப்பா இப்படி எல்லாமே இருக்கும். இதெல்லாம் நெய் இது. ஆனால் நல்லா இருக்குது. பொருள் வச்சுருக்கிறதுக்கும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது. அதனால் தூக்கி போடவே மனசு வரல. அப்புறம் கீழே இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். அந்த பாட்டில்லாம் ஒழுங்காக எடுத்து அரேஞ்ச் பண்ணணும். இங்கே அந்த 2 ஆப்பிள் இது டப்பா இருக்குது. அதையும் எடுத்து அப்புறம் வைக்கணும். இங்கே வைக்கணும். அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இது மட்டும்தான் செட்டாக வாங்கினது டிமார்ட்டில். இது கீழே இது ஒரு 2, மேலே இது 2 வாங்கினேன்னு நினைக்கிறேன். விலை கம்மியாக இருந்ததுன்னு இது மட்டும்தான் செட்டாக வாங்கினது. மீதியெல்லாம் இந்த டப்பாலாம் பொட்டி கடையில் ரேஷன் கடைக்கு போகும்போது அந்த ஆயா கிட்ட ஏதோ வாங்கினது. அவங்க ஏதோ கொடுத்தாங்க புதுசாக வந்ததுன்ட்டு. அப்புறம் இந்த மாதிரி தான் எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இன்னும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணணும். சரி, அரேஞ்ச் பண்ண இந்த டப்பாலாம் அப்புறம் மறைஞ்சிரும். எல்லாம் எடுத்து வச்சேன்னா தெரியாது. இது நல்லா இருக்குது. ஆனால் அது கழட்டி தான் பார்க்கணும். அப்படிங்கும்போது திறந்து தான் பார்க்கணுங்கும்போது நான் இதெல்லாம் எழுதி வச்சுட்டேன் உளுந்து அப்படின்ட்டு. மறுபடியும் அதையே தான் போட்டு வைக்கணும். அதை எழுதி வச்சது கூட விட மாட்டேங்குது. பார்க்க கசகசன்னு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் எனக்கு அப்படி தோணாது. எனக்கு எப்படி எது நேராக இருக்குதோ அந்த மாதிரி நான் அடுக்கி வச்சுருக்கிறேன். இது மட்டும்தான் எல்லாத்துக்கும் சரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கீழே இருக்கிறதெல்லாம் நான் அப்பப்போ இது முன்னாடி எடுக்கிற தேவையானதெல்லாம் முன்னாடி வச்சுருக்கிறேன். இந்த பெப்பரு, பெருங்காயம் இதெல்லாம் இது எட்டி எடுக்க முடியாதுன்ட்டு. அதனால தான் அதெல்லாம் அங்கே வச்சுருக்கிறேன். இது நல்லா ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு கூட அப்புறம் காமிக்கிறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் ஃபோனே இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஏன்னா அவங்கவுங்களுக்கு தான் சரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் இங்கே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வைக்கலான்னு தான் எடுத்து வச்சுக்கிட்டுருக்குறேன். அடிக்கடி கடைக்கு போக மாட்டேன். அதனால தான் இது எல்லாமே எதுனாலும் பார்த்து எடுத்து செஞ்சுக்கலாம். அதனால தான் இவ்வளோ இது இருக்குது. பக்கத்தில் கடை இருந்தால் இவ்வளோ பாட்டில் தேவையில்லை. எப்போ பார்த்தாலுமே எனக்கு கடை தூரமாகவே தான் இருக்கும். சரி அப்படின்ட்டு இப்படியே பழகி போயிடுச்சு. அழகாக இருக்குல்ல.